அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் நடுவில் பெரும் போர் நடந்துட்டு இருக்கு. இந்த போருக்கான முக்கிய காரணம் என்ன சார்? அமெரிக்கா வந்து பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைலு அல்லது வந்து ஒரு மத ரீதியாக இருக்கக்கூடியவங்க அந்த அரசாங்கத்தை டாமினேட் பண்ணுறதை விரும்பாதவங்க. ஸோ இது ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈரான் வந்து கொமேனி காலத்தில் வந்து சகோதரத்துவமாக எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒருங்கிணைச்சிருந்தாங்க. அது போனதுக்கப்புறம் இவர் டாமினேட் பண்ணார். அவர் வந்து என்னென்னா பவர் சென்ட்ரிக், அதாவது இஸ்லாமிய நாடுகளை ஒருங்கிணைச்சு உலகத்திலே வந்து இஸ்லாமிய நாடுகளோட வல்லரசாக ஈரான் ஆகணும் அப்படின்றது அவங்களோட போக்கு. உலகம் வந்து இயங்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், டீசல், எனர்ஜி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வழியாக தான். ஸோ இதெல்லாம் தான் அமெரிக்கா வந்து கையகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. பெட்ரோலினுடைய அளவு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் தான் வரும்ன்றது தான் நிறைய ஜியாலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ கம்மியாகிக்கிட்டே போயிட்டே இருக்கு. குறிப்பாக வளைகுடா நாடுகளையும் கம்மியாகிக்கிட்டே போயிட்டே இருக்கு. ஆனால் ஈரான் கிட்ட அந்த பேஸ் இருக்கு. இப்போதைக்கு ஈரானை வந்து ஒரு கையெழுத்து போட வைக்கணும். நாங்கள் வந்து எந்த நாட்டுக்கும் வந்து எண்ணெய் வளத்தை 30% மேலே நாங்கள் விற்க மாட்டோம், அல்லது 25% மேலே விற்க மாட்டோம். 25%, 20%, 30% தான் நாங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு கொடுப்போம். அது சைனாவாகட்டும், இந்தியாவாகட்டும், இதுக்கு எல்லாமே என்னென்னா அமெரிக்கா என்ன பண்ணணும்னா அவங்க மூலியமாக ரூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் நியூக்ளியர் பவர் இருக்கு. நியூக்ளியர் வெப்பன் கையில் எடுக்கிற வரையும் சீரியஸாக போகுமா சார்? ஏன்னா வந்து எடுத்தாங்கன்னா அவங்களுக்கே பின்விளைவுகள் வரும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். திடீர்னு பாகிஸ்தான் நம்ம மேலே தாக்குதல் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னாடு நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் நடுவில் பெரும் போர் நடந்துட்டு இருக்கு. இந்த வேளையில் புவிசார் வல்லுநர் டாக்டர் சரவண பெருமாள் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவரை நம்ம வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் நடுவில் பெரும் போர் நடந்துட்டு இருக்கு. இந்த போருக்கான முக்கிய காரணம் என்ன சார்? அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவித்துக் கொண்டு, இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அமைதி நிலவணும் அப்படின்றத ஒரு பிரார்த்தனையாக வச்சு, யா தேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமஹ, அமைதி நிலவட்டம் அப்படின்றத சொல்லி ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த பிரச்சனையானது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து, அதாவது பொதுவாக நம்மளுக்கு தெரியும் அமெரிக்கா வந்து உலகத்தின் போலீஸ் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்ல அவங்க வந்து அமெரிக்கா வந்து பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அதாவது என்ன சொல்கிறது, கொள்கை அடிப்படையில் ஆப்ரஹாம் லிங்கன் காலத்திலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து வந்து டெமோக்ரஸியை விரும்பக்கூடியவங்க. ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைலு அல்லது வந்து ஒரு மத ரீதியாக இருக்கக்கூடியவங்க அந்த அரசாங்கத்தை டாமினேட் பண்ணுறதை விரும்பாதவங்க. ஸோ இது ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது கொமேனின்னு ஒருத்தர் இருந்தார் 1980 வரைக்கும். கொமேனி, அயத்துல்லா கொமேனி அப்படின்றது ஒருத்தர் இருந்தார். இவர் அலி கமேனி 1990களில் இவர் வந்து ஈரானுடைய மத்திய ஆளுமையை ஒரு இஸ்லாமிய ராஜாங்கன்னு சொல்லலாம். இதுதான் அவங்களோட ஸ்டைல். கொமேனிக்கிட்டேருந்து அலி கமேனி வந்து எடுக்கிறார். கொமேனி இருந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரஸ்பரமாக வந்து இஸ்லாமிய நாடுகளில் சகோதரத்தரத்தை வளர்த்து எல்லா நாடுகளுக்கும், குறிப்பாக இந்தியாவோட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சியா முஸ்லீம்கள், மெஜாரிட்டி வந்து சியா முஸ்லீம்கள். அவங்கள சுற்றி இருக்க நாடுகள் கொட்டார், பஹ்ரைன், யுஏஇ, சவுதி அரேபியா, இவங்களாம் வந்து சுன்னி முஸ்லீம்கள் மெஜாரிட்டி. ஸோ ஷியா முஸ்லீம்களும் இருக்காங்க சவுதி, அதை இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இங்கே வந்து கோட்பாடுகள் வந்து இந்திய பாரம்பரிய ரீதியாக நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரீஸு, இந்த ஈரான், அதாவது நரசிம்ம அவதாரத்து காலத்திலேருந்தே இவங்கெல்லாம் இந்தியாவோட தொடர்பில் இருக்காங்க. இவங்கள வந்து
இவங்க வந்து கலாச்சார ரீதியாக சொல்லக்கூடியவங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க திராவிடம் ஆரியன் அந்த கான்செப்டில் அவங்களாம் ஆரியன் அப்படின்ற மாதிரி அந்த ரீதியில் கொண்டு வருவாங்க. ஸோ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஈரான் வந்து கொமேனி காலத்தில் வந்து சகோதரத்துவமாக எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒருங்கிணைச்சு இருந்தாங்க. அது போனதுக்கப்புறம் இவர் டாமினேட் பண்ணார். அவர் வந்து என்னென்னா பவர் சென்ட்ரிக், அதாவது இஸ்லாமிய நாடுகளை ஒருங்கிணைச்சு உலகத்திலே வந்து இஸ்லாமிய நாடுகளோட வல்லரசாக ஈரான் ஆகணும் அப்படின்றது அவங்களோட போக்கு. அதுக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ கோலா, பெப்சிலாம் வந்தாங்க. கொக்கோ கோலா அந்த காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் காலத்துலேருந்து கொக்கோ கோலா இருக்குது. அந்த காலத்திலே வந்து பெப்சிலாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி பெப்பின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட், அமெரிக்கன் ப்ராடக்ட் உள்ளே வரக்கூடாது, நம்ம வெளிநாட்டு வெஸ்டர்னைஸ்டு மோகம் இருக்கக்கூடாதுன்னு அவங்களோட கலாச்சாரம். இன்றைக்கி நம்ம இங்கே ஸ்வதேசின்னு பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அவங்க வந்து அப்போ பேச ஆரம்பித்து பெப்பின்னு ஒரு ப்ராடக்ட் வந்தது. கொக்கோ பெப்சி, கொக்கோ கோலா மாதிரி அமெரிக்கன் ப்ராடக்டே உள்ளே விட மாட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு முக்கியமான அடித்தளமான காரணம் என்ன சார்? அதுதான் சொல்றேன், இது வந்து ஹிஸ்டாரிக்கலா இது ஒரு பேக்ரவுண்டு, இதெல்லாம் வந்து அடித்தளம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல நீங்க ஈராக் வாரு, குவைத் ஈராக் வாரு, இந்த பிரச்சனையெல்லாம் 1989 90கள் நடந்த விஷயம் வந்து நமக்கு நல்லா தெரியும். அந்த பிரச்சனைகள் வந்து குவைத்தில் வந்து எப்பவுமே இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அமெரிக்கா வந்து கையகப்படுத்தி வச்சிருந்தது. கையகப்படுத்துறது இல்லாமல் அவங்களோட ஏர் பேஸு, மிலிட்ரி பேஸு, மெரைன் மிலிட்ரி பேஸ் எல்லாம் சுற்றி வச்சுருப்பாங்க. ஏன்னா எண்ணெய் வளம் இருக்குது, எண்ணெய் வளம் தான் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் வளம் இருக்கோ அதை வந்து அமெரிக்கா டார்கெட் பண்ணும். இப்போ இந்த போரோட தொடக்கம் கச்சா எண்ணெயோட இது வந்து இந்த போரோட தொடக்கம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருந்த அதிகப்படியான லித்தியம் ரிசோர்ஸஸ் சுரண்டிட்டு போயிட்டாங்க. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டாரு. ஏன்னா அங்கே அதிகப்படியான லித்தியம் ரிசோர்ஸஸ் இருந்தது, அதெல்லாம் அமெரிக்கா எடுத்துடுச்சு. அடுத்தபடியாக யுக்ரைன் ரஷ்யா வார், இங்கே வந்து யுக்ரைனில் வந்து அதிகப்படியான லித்தியம் ரிசோர்ஸஸ் இருக்குது, அந்த மினரல்ஸ் இருக்குது, லித்தியம் பேட்டரியை தயார் பண்ணக்கூடியது. ஏன்னா இப்போ உலகம் வந்து இயங்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், எனர்ஜி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வழியாக தான். ஸோ இதெல்லாம் தான் அமெரிக்கா வந்து கையகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து இஸ்ரேல் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் பிரச்சனை நடக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி தான். யுக்ரைனில் அதிகப்படியான லித்தியம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தார். நம்ம வாழப்பாடி ராமமூர்த்தி ஐயா இருந்தார் இல்லையா, அவர் பெட்ரோலியம் மினிஸ்டராக இருக்கும் போதே வந்து நல்ல சகோதரத்துவம் வந்து ஈரான் வந்து மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து மணிசங்கர் பெட்ரோலியம் மினிஸ்டராக இருக்கணும், அவரை வந்து அமெரிக்காவை தூக்கிடுச்சு மன்மோகன் சிங் பீரியட்லேருந்து. ஏன்னா ஈரானோட ரொம்ப சகோதரத்துவம், அதிகப்படியான எண்ணெய் வளம் வந்து சீப்பாக கிடைக்குது இந்தியாவுக்கு அப்படின்றது. இந்தியா வந்து ஒரு மேஜர் பவர் அப்படின்றத வளர்ந்துரும் அப்படின்றது ஒரு அவங்களோட ப்ரெடிக்ஷன். 2045 வாக்கில் இந்தியா வந்து மிகப்பெரிய வல்லரசு ஆகும் அப்படின்றது எல்லாருடைய கணிப்பு. உலகத்தில் இருக்க புவிசார் வல்லுநர் யாரை கேட்டாலும் இந்த ப்ரெடிக்ஷனை சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்த அமெரிக்காவோட அடுத்த ஜனாதிபதி ஒரு இந்தியர் ஆவார், ட்ரம்ப்புக்கு அப்புறம் இந்தியர் தான் ஆவார்ன்றது ஒரு கணிப்பே இருக்கு புவிசார் வல்லுநர்களுடைய இது. அந்த கோட்பு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அமெரிக்கன்ஸோட அந்த ஜியானிஸ்ட், இந்த ஜியூஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலிய தாக்கம் வந்து கம்மியாயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஈரான் வந்து எதிர்க்குது. இந்த அலி கமேனி என்ன பண்ணுறாருன்னா, ஈரான் இஸ்ரேலை வந்து மட்டம் தட்டணும், அவங்கள வந்து டீவேல்யூ பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ இந்த ஹிஸ்புல்லா, பாலஸ்தீன் இவங்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணி அவங்கள வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நடந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் வார், இப்போ இடையில இதுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த யுத்தமும் அதுதான். இப்போ இஸ்ரேல் கூட அமெரிக்கா இணைஞ்சு செயல்படுறதுக்கான காரணம் என்ன சார்? அது வந்து தொடர்ச்சியாகவே வந்து டெக்னாலஜி வைஸ் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய லேண்ட் ரிசோர்ஸஸ் தான் சார். டெக்னிக்கலாகவோ அவங்க வந்து ஸ்கில் வைஸோ வந்து ரொம்ப டவுனு தான். அவங்க அவ்வளோ ஒன்றும் டெக்னிக்கலாக நாலேஜபிள் பீப்புள் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நாசா, பென்டகன், எல்லா டிஃபென்ஸ் ரிசர்ச்லையும் இஸ்ரேலிஸ் அதிகப்படியாக இருப்பாங்க. இங்கேருந்து போகிற பிரெயின் தான் அங்கே வேலை செய்யும். இந்தியன் பிரெயின், இஸ்ரேலி பிரெயின், புரியுதுங்களா?
இஸ்ரேல் வந்து இந்தியா மாதிரியான கோட்பாடு உடைய நாடு தான். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சுரல் வைஸ் இந்தியன் கல்ச்சர் மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. நம்ம ராமர் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அந்த கோட்பாடு ரீதியாக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு பிடிக்கல. இவங்க வந்து நம்ம இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கிறதுனால வளைகுடா நாடுகளில் வந்து இருக்கக்கூடிய இதை வந்து டாமினேஷன் வந்து இஸ்ரேல் எடுத்துக்கும், அது அமெரிக்காவுக்கு துணை நிற்கிறது அப்படின்ற ரீதியில தான் இந்த பிரச்சனையை உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஈராக் வார் நடக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்னார் இல்லையா ட்ரம்ப், ட்ரில் பேபி ட்ரில்லுன்னாரு. என்ன எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் எண்ணெய் வளம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து குறைஞ்சு ஓட்டை போட்டு நாங்கள் எடுப்போம் அப்படின்றது அந்த ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்ற கான்செப்டே. ஆனால் வந்து உலகத்தில் வந்து எண்ணெய் வளம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. பூமிக்கு அடியில் வந்து இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோலினுடைய அளவு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் தான் வரும்ன்றது தான் நிறைய ஜியாலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ கம்மியாகிக்கிட்டே போயிட்டே இருக்கு. குறிப்பாக வளைகுடா நாடுகளையும் கம்மியாகிட்டே போயிட்டே இருக்கு. ஆனால் ஈரான் கிட்ட அந்த பேஸ் இருக்கு இப்போதைக்கு. இப்போ சவுதி, குவைத் இவங்க கிட்டலாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போகுது. ஈரான் கிட்ட அதிகப்படியாக இருக்கு. அவங்க வந்து அந்த எண்ணெய் வளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து சைனாவுக்கு கொடுக்குறாங்க. இதுவும் வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல. 40% எண்ணெய் வளம் வந்து க்ரூட் ஆயில் வந்து கம்மி விலையில சைனாவுக்கு போகுது. அதுவும் எண்ணெய் வர்த்தகத்தில் வந்து வாங்குறாங்கன்னா டாலர்ல எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இது ஒரு பாயிண்ட். இப்போ நீங்க ஒபாமா வந்து கடைசி கட்டத்தில் இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, அவர் போய் கெஞ்சினார் அமெரிக்கன் பிரீமியர் கிட்ட, நீங்க இனிமே வந்து எங்களோட கரன்சியெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுங்க, எல்லாமே எந்த லோன் வாங்கினாலும் சரி சைனா என்ன பண்ணா அமெரிக்கன் டாலர்ல தான் வாங்கி வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களோட அந்த கரன்சி வர்த்தகத்தை வந்து கட்டுப்படுத்தணுன்றதுக்காக அவங்க வந்து அதை அந்த டிராகன் வாயில போய் மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க வல்லுநர்கள். இது சாமானியர்களுக்காக நான் சொல்றேன் நான். ஏன்னா அவங்க ஏன்னா அவங்க வந்து டிராகன் அப்படின்றது அவங்களோட கான்செப்ட். நம்ம எப்படி டைகர் அப்படின்றத நம்ம சிம்பாலிக்காக வந்து அனிமலை ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ, இந்தியா வந்து டைகரை தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்க வந்து டிராகன். அந்த டிராகன் வந்து அமெரிக்கனோட டாலரை கவி வச்சிருக்கு. அப்போ போய் ஒபாமா போய் கேட்குறாரு, எங்களோட டாலர்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அவர் பீரியட்ல தான் வந்து அமெரிக்கா வந்து அவங்களுடைய மின்ட்டு இண்டஸ்ட்ரி வச்சுக்கிட்டு நோட்டை அடிச்சுட்டு வெளியிட்டாங்க. 2008-09 பீரியட்ல இருந்த அந்த கிரைசிஸ், என்ன கிரைசிஸ், அந்த ரெசஷன் பீரியட் இருந்தது. அந்த ரெசஷன் பீரியட் தாக்கு பிடிக்க முடியாத அமெரிக்கா என்ன பண்ணா, நோட்டை வந்து அடிச்சடிச்சு விட்டான் அதிலிருந்து விடுபடுறதுக்காக. ஆனால் ஒரிஜினலாக எக்கனாமி வந்து வீக் ஆகிட்டே போகுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய இது பொருளாதாரம் வந்து டெப்டில் இருக்கு. கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கடனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் எப்படி வந்து அமெரிக்கா வந்து வர்த்தகத்தை அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தினா மற்ற வளரும் நாடுகள், வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடுகள், அடுத்த லெவலில் சூப்பர் பவராக மாறக்கூடிய நாடுகளில் வந்து அவங்க கை வச்சாதான் நடக்கும். இப்போ இந்தியா மேலே டேரிஃப் போட்டாங்க 35%, 25%, கடைசியில் 18% வந்து நின்ட்டாங்க வேற வழி இல்லாமல். ஏன்னா இந்தியா வந்து வேற விதமான தாக்கம்லாம் கொடுப்போம் அப்படின்றதுக்காக. இப்போ மோடி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்ம வந்து காமத்னு ஒருத்தர் ஐசிஐசிஐ பேங்க்ல சீஃபாக இருந்தவரை தான் போட்டார் பிரிக்ஸ் நாடுகள் பேங்க்ல. அவங்க வந்து அந்தந்த நாடுகள் வந்து அந்தந்த நாடுகளோட கரன்சியில தான் கடன் வாங்கிக்கணும். பிரிக்ஸ் பேங்க்ல எல்லா வர்த்தகம் பிரிக்ஸ் நாடுகளுக்கு உள்ளார வந்து அந்தந்த நாட்டு கரன்சியில தான் நடக்கணும், ஈக்குவலாக நடக்கணும். இந்த கரன்சியில் நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா, டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டோன்னா ஈக்குவல் கரன்சி டிரான்சாக்ஷன் இருக்கணும். இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த கரன்சி ட்ராமாலாம் இனிமேல் அந்த பாலிடிக்ஸ்லாம் பண்ண முடியாது. கரன்சியை வச்சுக்கிட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா அந்த டாமினேஷன்லாம். அது இல்லாமல் வந்து பிரிக்ஸ் நாடுகளில் பல நாடுகள், வளைகுடா நாடுகளே வந்து சேர்ற மாதிரிலாம் இருந்தாங்க. அதை எதிர்த்தார் ட்ரம்ப். அதுக்காக தான் இந்த டேரிஃப் எல்லாம் போட்டார். அது ஒரு ரீசன். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய தாக்கம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதோ அங்கங்கெல்லாம் இவங்களோட டாமினேஷன் உள்ள விட்டு நாங்கள் வந்து பெரிய போலீஸு, நாங்கள் தான் வந்து பஞ்சாயத்து பண்ணுவோன்ற மாதிரி ரீதியில் அமெரிக்கா செயல்படும். ஆனால் இஸ்ரேலை வச்சுக்கிட்டு இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. ட்ரம்ப்பு ஒரு பக்கம் வந்து நாங்கள் ஈரானை அடிப்போம் அப்படிங்கிறாரு, ஈரானும் வந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறாங்க. ஈரானுக்கு அமெரிக்காவை அடிக்கிற அளவுக்கு பலம் இருக்கா சார்?
அதாவது சார் இப்போ எல்லாமே இருக்கா இல்லையா அப்படின்றது இது ஒரு மிகப்பெரிய மாயான கொஸ்டின் மார்க் தான் அது. எல்லாருக்கிட்டையும் நியூக்ளியர் பவர் இருக்கு. நியூக்ளியர் பவர்ன்றது அதில் வந்து கண்டிப்பாக வந்து என்னதான் நம்ம வந்து ஒரு நாடு வந்து நியூக்ளியர் பவரில் போகுதுன்னா அதில் வந்து சிவில் எனர்ஜி ரிலேட்டட், சிவில்னா எனர்ஜி ரிலேட்டட், எரிசக்தி மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்காக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 70% தான் இருக்கும். மீதி வந்து 30 to 40% இல்லை 70 to 60% வந்து அணு ஆயுதம் வந்து தயாரித்து வச்சுருப்பாங்க. அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அது ஒரு பார்ட் எப்படி இருக்கும். ஸோ அந்த 30 to 40% வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஈரான் வந்து நிறைய நியூக்ளியர் பேஸை வச்சுருக்காங்க, அதில் வந்து அணு ஆயுதம் இருக்குது, அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லலாம். பட் இஸ்ரேல் ஈரான் என்ன சொல்லுதா, இல்லை எங்ககிட்ட வந்து கிடையாது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இடையில வந்து ஒரு டீம் போனாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டுலாம் வந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல இதில் வந்து உண்மையிலே வந்து இது சிவிலா இல்லை வந்து அவங்க வந்து அவுட்லைனில் வந்து சிவில், அதாவது எனர்ஜி ரிலேட்டட் பவர் ஜென்ரேஷன் மாதிரி தான் பார்த்துருக்காங்க. பட் இதில் வந்து என்ன உள்ளே இருக்குது அப்படின்றத அப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு முன்னாடி ஈரானுடைய நியூக்ளியர் பேஸ் எல்லாம் அமெரிக்கா தாக்குச்சு. அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் ஒருத்தர் இருந்தார், நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை ஒருத்தரை கொண்டுட்டாங்க, ஞாபகம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ வந்து என்னன்னா, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு கொண்டு வரணும், ஈரானை வந்து ஒரு கையெழுத்து போட வைக்கணும். நாங்கள் வந்து எந்த நாட்டுக்கும் வந்து எண்ணெய் வளத்தை 40, அதாவது 30% மேலே நாங்கள் விற்க மாட்டோம், அல்லது 25% மேலே விற்க மாட்டோம். 25 20% 30% தான் நாங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு கொடுப்போம். அது சைனாவாகட்டும் இந்தியாவாகட்டும், இதுக்கு எல்லாமே என்னன்னா அமெரிக்கா என்ன பண்ணணும்னா அவங்க மூலியமா ரூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, டாமினேட் பண்ணி. நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ சவுதியில் வந்து ஆர்ம்கோ அப்படின்ற ஒரு கம்பெனியினுடைய ரிஃபைனரி மேலே ட்ரோனை வச்சு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. யார்? ஈரான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி எல்லாமே அமெரிக்கன் பேஸ்ட். ஸோ இவங்க மூலியமாக தான் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் நடக்கணும். நீங்கள் விற்கிறதாண்டா எந்த நாடுகள் விற்கிறதாண்டா 20% 25% மேக்ஸிமம் 30%. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஈரான் வரல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் கான்ட்ராக்ட்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாண்டர்டா எந்த கண்ட்ரியும் வந்து பொய் தான் சொல்லுவாங்க. என்ன பொய் சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து இது சிவிலுக்கு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம், எனர்ஜிக்கு தான் பயன்படுத்துகிறோம், ஆனால் 30% வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து தயாரிப்பாங்க. இதுதான் உண்மை. இது வந்து ஏன் நியூக்ளியர் வெப்பன் கையில் எடுக்கிற வரையும் சீரியஸாக போகுமா சார்? ஏன்னா வந்து அதாவது எடுக்க மாட்டாங்க. எடுத்தாங்கன்னா அவங்களுக்கே பின்விளைவுகள் வரும். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2004-05 பீரியடில் 6 அந்த பீரியடில் எனக்கு சரியான நினைவில் 2004 6 பீரியடில் வந்து ஒரு நியூக்ளியர் சப்மரைன் வந்து வெடிச்சு செதறிச்சு. கிட்டத்தட்ட 300 பேர் இறந்துட்டாங்க, ரஷ்யன் நியூக்ளியர் சப்மரைன். அது எதனால் நடந்தது? பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மாதிரி ரஷ்யாவுக்கு வந்து செக்னியான்ற நாடு வந்து இஸ்லாமிய தீவிரவாதத்தை வந்து ரஷ்யாவுக்குள்ளே புகுத்திக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும், ஒரு தேட்டரில் போய் கிட்டத்தட்ட 300-400 பேரை பிடிச்சிருந்தாங்க. அதை அந்த அரசாங்கம் வந்து புட்டின் அரசாங்கம் வந்து அந்த நேரத்தில் வந்து ஆர்மியை வச்சு ஃப்ளஷ் அவுட் பண்ணுறாங்க. அந்த ட்ராமா தேட்டரில் இருந்து ஒரு மியூசிக் ஈவெண்ட் ட்ராமா மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த செக்னிய தீவிரவாதிகள் உள்ளே போகிறாங்க. அப்போது அந்த வெஞ்சன்ஸ் எடுக்கிறதுக்காக இவங்க தாக்குதல் நியூக்ளியர் சப்மரைன் மிசைல் டார்கெட் பண்ணுறாங்க. ஆனால் ஷட்டர் ஓப்பன் ஆகலை. அந்த நியூக்ளியர் சப்மரைனோட ஷட்டர் ஓப்பன் ஆகாதனால அது உள்ளே அந்த மிசைல் வந்து உள்ளே கொலாப்ஸ் ஆகி அந்த 300 பேர் இறந்துடுறான், 300-400 பேருக்கு மேலே இறந்துடுறான். ஸோ என்ன ஆகுன்றது அதனோட ரெப்பர்கரேஷன் வந்து அவங்களுக்கே தான் பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா, நேற்று இஸ்ரேல் பிரதமர் அலுவலகத்தையே தாக்கியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நேற்று செய்தியே வந்துருச்சு இஸ்ரேல் பிரதமர் இறந்து விட்டார் அப்படின்ட்டு. ஆனால் சில மணி நேரங்கள்லேயே அவர் வீடியோ காணொலியில் வந்தனால அது இல்லை அப்படிங்கிறது கிளைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால போர், 3ஆம் உலக போர். அதாவது இப்போ நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இன்டர்நேஷ்னல் ஃபோரம் ஃபார் அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு இருக்குது, IAEA. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து அவங்க நார்ம்ஸ் வச்சுருக்காங்க, நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது எல்லா நாடுகளும். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எல்லா நாடுகளுமே சேர்ந்து IAEA மூலயமா அவங்கள மேலே வந்து சாங்ஷன் போடுவாங்க, எந்த வர்த்தகமும் நடக்காது.
ஆல்ரெடி அமெரிக்கன் சாங்ஷன் வந்து இவங்க மேலே இருக்குது, இஸ்ரேல் சாங்ஷனும் இவங்க மேலே இருக்குது, யார் ஈரான் மேலே. இனி எல்லா நாடுகளோட சாங்ஷன் வந்து என்ன ஆகும், பெரிய பாதிப்பு வரும். அது இல்லாமல் வந்து நியூக்ளியர் பவரை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறவங்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அது இல்லாமல் வந்து இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா நியூக்ளியர் ஆக்டிவிட்டியும் ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். எல்லா நியூக்ளியர் ஆக்டிவிட்டியும் ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகும், சிவிலும் போயிடும், டிஃபென்ஸுக்கு ரிலேட்டடான நியூக்ளியர் ஆக்டிவிட்டியும் போயிடும். ஸோ ஈரான் தலைவர் கமேனி வந்து கொல்லப்பட்டதுக்கு பழி தீர்க்கும் விதமா நாங்க பண்ணுவோம் அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வெளியிட்டிருக்கிறாங்க ஈரான். ஆமாம் சார், பழி தீர்ப்பாங்க. அதுதானே இப்போ அந்த 6 நாடுகள், கொத்தார், பஹ்ரைன், குவைத்து, சவுதி, யுஏஇ, இவங்கெல்லாம் வந்து இவங்க நாடுகளில் இருக்க ஏர்பேஸ், அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் டார்கெட் அதான் அவங்களுக்கு. அமெரிக்கன் ஏர்பேஸ் எல்லாம் ட்ரோன் மூலியமாகவும் மிசைல் மூலியமாகவும் தாக்குதல் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் அந்த ஹோம்ரூஸ் அப்படின்ற அந்த ஜலசந்தி அங்கே போகிற ஒரு ஷிப்பெல்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஜெர்மன் ஷிப்பை அட்டாக் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் வெளிநாடுகளுக்கு எண்ணெய் கொண்டு போயிட்டு இருந்த எண்ணெய் ஷிப்பெல்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இண்டிகேஷன், அவங்க வந்து இந்த நாடுகள்லாம் இவங்களுக்கு ஆதரவாக வருவாங்க அப்படின்றதுனால அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் முதல் இண்டிகேஷன் அவங்களுக்கு. இப்போ ஈரான் வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்துமா அப்படின்றத பயன்படுத்தினாங்கன்னா அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வரும். இவங்களும் ஏன்னா இஸ்ரேல் வந்து பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப சீக்கிரமாக தாக்குதல் தொடுத்துருவாங்க. அவ்வளோ ஈஸியாலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து போக மாட்டாங்க அப்படின்றத. ஆனால் வந்து இதில் நல்ல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இறந்த பிற்பாடு அவங்க வந்து எந்த வெஞ்சன்ஸும் எடுக்கல. யார்? ஈரான் சைலண்டாக தான் இருந்தாங்க. இதே வந்து இஸ்ரேல் அமெரிக்கா இதுதான் வந்து அந்த நியூக்ளியர் பேஸும் தாக்குதல் பண்ணாங்க. அந்த நியூக்ளியர் சயின்டிஸ்டும் கொலை பண்ணிட்டாங்க, அட்டாக் பண்ணிட்டாங்க. அவர் இருந்த இப்போ வீடு ஏதோ ஒரு ஆஃபீஸில் அவர் உட்காந்துருக்கும் போது இப்போ கம்பெனி இறந்த மாதிரி அந்த இடத்துல தாங்க. அதுக்கப்புறமும் கூட அமெரிக்கா வந்து இந்த நெகோசியேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடணும். எந்த ஒப்பந்தம்? மொத்த போரோட கோர் இடம் சப்ஜெக்ட்னா அந்த எனர்ஜி தான். மெயின் வந்து எனர்ஜி இதுதான். எனர்ஜியை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல்டா விற்கணும். எதுவாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு இதை வந்து விட்டு கொடுக்கணும். அவங்க ஒரு சில எண்ணெய் பேசஸை விட்டு கொடுத்து போனாங்கன்னா இதெல்லாம் வந்து அவங்க வந்து நியூக்ளியரை பற்றி நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். நீ இஸ்ரேலில் தாக்குதல் பண்ணா கூட கம்முன்னு வேடிக்கை பார்ப்பான் அமெரிக்கா. இப்போதைக்கு அமெரிக்காவோட அடியால செயல்படுது இஸ்ரேல். அமெரிக்காவோட அடியால செயல்படுறாங்களோ இல்லையோ, அமெரிக்காவோட தோள்பட்டையிலிருந்து தாக்குதல் தொடுக்கிறது இஸ்ரேல். அவங்க தான் அவங்க தோள்பட்டை மேலே நின்றுக்கிட்டு தாக்குதல் தொடுத்துக்கிட்டே இருக்கான். இஸ்ரேல் வந்து இவங்களுக்குள்ள இருக்கிற மேஜர் கான்ஃப்ளிக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து இந்த கொமேனிக்கு அப்புறம் வந்து ஒரு ரைட் விங் இஸ்லாமிக் நேஷனாக மாறிக்கிட்டே வருது. நான் என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எங்கள் தியான அமைப்பிலே ஈரானில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்கள வறுத்து எடுத்துட்டாங்க இந்த ஈரானியன் கவர்மெண்ட். எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் அவங்கள வந்து நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணாலும் அவங்கள உள்ள தூக்கி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. உண்மை ஈரானில் அவ்வளோ வந்து ஒரு ரைட் விங் இஸ்லாமிக் ஃபோபியா, அதாவது எந்த ஒரு மாற்று மதத்தினுடைய தாக்கம் அங்கே வரக்கூடாது. அதாவது ஜியானிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள, யார்? நம்மளுடைய இஸ்ரேல்களை, ஜீவ்ஸ். அவங்களோட தாக்கம் இங்கே வந்துடக்கூடாது, அவங்கள எதிர்க்கணும். இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒருங்கிணைச்சு அவங்களோட இஸ்லாமிய வல்லரசாக உருவாகி உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஈரானுடைய எய்ம். கொமேனிக்கு அப்புறம் இருந்த கமேனி இப்போ இறந்தார் இல்லையா, அவரோட எண்ணமாக இருந்தது. அதை வந்து அங்கே இருக்க நாட்டு மக்களை எதிர்த்தாங்க. அதாவது அவர் போட்டிருக்க பர்கா போட்டுட்டு தான் இருக்கணும், 13 வயசுல பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றது, அது இல்லாமல் டைட்டான ட்ரெஸ் எல்லாம் பெண்கள் போடக்கூடாது, பப்ளிக் பிளேசஸ்ல ரொம்ப உலாவக்கூடாது, கார் ஓட்டக்கூடாது, பைக் ஓட்டக்கூடாது, பெண்கள் சுதந்திரமே இருக்கக்கூடாது அப்படின்றது அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஆனால் மேஜர் ரீசன் இந்த யுத்தத்துக்கு வந்து எண்ணெய் வளங்கள், அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் தான் மேஜர். இது வந்து ஏற்கனவே நம்ம ஈராக் குவைத் வார்லையும் இதுதான் நடந்தது, புரியுதுங்களா? குவைத்தில் வந்து இப்போ இதற்கு வந்து பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ்காந்தி அவர்களே எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது. அவரே வந்து தரை வழியாக போய் நெகோசியேஷன் பண்ணதெல்லாம் சொல்லுவாங்க. அப்பயே நிறைய தடவை வந்து ராஜீவ்காந்திக்கு வார்னிங் பண்ணதா, சிஏ வார்னிங் பண்ணதாகவும் பல உளவு பிரிவுகள் வார்னிங் பண்ணதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் மேஜரான விஷயம் இதுதான்.
எண்ணெய் வளங்களை வந்து கையகப்படுத்தணும். ஈராக்ல இருக்க எண்ணெய் வளங்களை கையகப்படுத்தணும். அதுக்கான போராதான் வந்து குவைத்துல இருந்து ஈராக் வந்து என்ன நினைச்சதுன்னா, குவைத்தில் இருக்க எண்ணெய் வளங்கள் நம்ம கையகப்படுத்தணும். புஷ் தான் வந்து அப்போ இருந்த சீனியர் புஷ் ஜூனியர் புஷ்ஷும் வந்து என்னன்னா நிறைய எண்ணெய் வளங்களை வந்து கையகப்படுத்தி வச்சிருந்தாங்க எங்க குவைத்தில். அதே மாதிரி ஒவ்வொரு அமெரிக்க ஜனாதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வளங்களை கையகப்படுத்தி வச்சிருப்பாங்க. என்டையர் ஆயில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார். அதுக்கான உதாரணம் ஏன் வந்து வேற டேர்ம்ஸ்ல நம்ம சொல்றது இல்லை, பேரல் அப்படின்னு சொல்றோம். பேரல்ல தான் வந்து எண்ணெய் வளங்களை விற்கிறாங்க. இன்னைக்கு வந்து 6000 ரூபாய் 7000 ரூபாய் வித்துன்றது இன்னொரு 600 ரூபாய் 700 ரூபாய் ஏறப்போகுது. இந்த போர்னால விலைவாசியும் ஏற்றம் நடக்கும். இப்ப தங்க விலை ஏறி போச்சு. இப்ப அமெரிக்காவுக்கு எல்லாமே சாதகமா போச்சு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம். அவரே என்ன சொல்றாரு, ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இந்த யுத்தம் வந்து 4-5 வாரம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 4-5 வாரம் கழித்து இவரே நிறுத்திடுவாரு. இவரே வந்து பேச்சுவார்த்தை மூலமா நெகோசியேட் பண்ணிடுவார். ஏன்னா அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட கொன்னதுக்கு அப்புறம் வந்து இவங்க நெகோசியேஷன்ஸ்ல தான் இருந்தாங்க. 20% மேல விற்கக்கூடாது, இந்தந்த எண்ணெய் வளங்களை எங்களுக்கு ஷேர் கொடுக்கணும் அப்படின்ற ரீதியில தான் அந்த பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் உடன்படலை. நாங்க 40% மேல விற்போம், 60% கூட சீனாவுக்கு விற்போம் அப்படின்ற ரீதியில போனதுனால இதை வந்து அமெரிக்காவுக்கு வந்து சுத்தமா வந்து இந்த வர்த்தகம், இந்த செயல்பாடு, ஈரானோட செயல்பாடு பிடிக்கவில்லை. அது இல்லாமல் அவங்க வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல மிசைல் ப்ரோக்ராம், நியூக்ளியர் மிசைல் ப்ரோக்ராம் வச்சிருந்திருக்காங்க. ஸோ அதையும் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து நினைச்சது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா ஏர் பேஸும் வந்து அமெரிக்கா, இந்த பஹ்ரைன், கொத்தார், அது இல்லாமல் சவுதி அரேபியா, யுஏஇ இவங்கெல்லாம் வந்து அமெரிக்கன் ஏர் பேஸஸை செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு பிடிக்காத விஷயம். இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சிட்டாங்க. இதை வந்து நேரம் பார்த்து நம்ம வந்து நம்மளை இப்படியே நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா நம்மளை வந்து அமெரிக்கா வந்து ஈஸியாக கையகப்படுத்திடும் அப்படின்ற சூழ்நிலை தான் இந்த எதிர்ப்பெல்லாம் தெரிவித்து நாங்கள் ஒப்பந்தத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அடம் பிடிச்சது. ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கே வந்து ஆச்சரியமாக போச்சு இந்த அட்டாக் நடந்தப்போ. ஏன்னு கேட்டிங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு உடன்படிக்கைக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் அங்கே என்ன தகவல்கள் வருதுன்னு கேட்டிங்கன்னா, கமேனி வந்து கீழே தான் இருந்தார் அண்டர் கிரவுண்டில். இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான தலைவர்கள் 6 தலைவர்கள் இறந்தாங்க பாருங்க அவரோட சேர்ந்து. அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி தான் மேலே வராரு. அந்த நேரம் பார்த்து தான் உளவு பிரிவுகள் தகவல் கொடுத்து அவர் தாக்குதல் நடத்திடுறாங்க. இது வந்து எப்படின்னா ஒப்பந்தத்தை முடிக்கிற மாதிரி கொண்டு வந்து அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு உளவு என்ன சொல்றது, உளவு பிரிவின் தகவல்கள் ரீதியாக இது இவரை கொல்லப்பட்டதுக்கான மூளை அப்படின்னா அமெரிக்காவா இல்ல இஸ்ரேலா அப்படின்னு சொல்லி? இல்லை, இது கொல்லப்பட்டதுக்கான மூளை வந்து இஸ்ரேல் தான், முழுக்க இஸ்ரேல் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அமெரிக்கா வந்து இஸ்ரேலை பயன்படுத்தி கொண்டு அவங்க வந்து தாக்குதல், என் தோல் மேலே ஏறி நீ அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதில் வந்து என்னென்னா அவங்களுடைய எண்ணெய் வளங்களை கையகப்படுத்தணும், நியூக்ளியர் பவரை கண்ட்ரோல் கொண்டு வரணும், நம்ம சொல்கிற மாதிரி தான் அவங்க செயல்படணும் அப்படின்ற ரீதியில் கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ சீனாவை கட்டுப்படுத்தணும்னு அமெரிக்கா நினைக்குது, அது முடியல ஒரு சில காரணங்கள்னால. ஏன்னா அவங்களுடைய டாமினேஷன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சோலார் பேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே சீனாவோட சோலார் பேனல் தான் இருக்குது. நீங்கள் சின்ன ஒரு மெர்சிடிஸ் பென்ஸு கார் சொன்னால் கூட மேஜர் பார்ட்ஸ் வந்து மெர்சிடிஸ் பென்ஸுக்கு வந்து சீனாவிலேருந்து வரக்கூடிய லெவலில் இருக்குது. அந்த அளவில் வந்து அவங்களுடைய டாமினேஷன். எண்ணெய் பெரும்பாலும் சீனா கிட்ட போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் சீனா கிட்ட எல்லாரும் நிக்கக்கூடிய சூழ். ஆல்ரெடி டாலர்ல அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பல டாலர்களை வந்து சீனாவுடைய டிராகன் வந்து ஸ்வாலோ பண்ணி வச்சிருக்கு. இதுதான் வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்காத விஷயம். ஏன்னா சீனாவும் ஈரானும் வந்து ஒருங்கிணைஞ்சு செயல்படக்கூடிய, ரஷ்யா, சீனா, ஈரான், நார்த் கொரியா இவங்கெல்லாம் ஒருங்கிணைஞ்ச ஒரு டீம் மாதிரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் தகர்க்கணும்னா இவங்களை வந்து தனிமைப்படுத்தி அட்டாக் பண்ணணுன்றது அமெரிக்கா இஸ்ரேலோட பிளான். இதுதான் கோர் சப்ஜெக்ட். இது
இது நாளடைவில் எப்படி சார் நகரம் இப்போ வந்து ரெண்டு அதுதான் சார் 3 நாளா தொடர்ந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. பாதிக்கும். 555 பேருக்கு மேல பலியாயிருக்காங்க. அதுக்கு மேலே பலியாயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000-3000 பேராவது பலியாயிருப்பாங்க. அவங்க கம்மியா சொல்றாங்க. அஃபிஷியலா வந்த நியூஸ். அஃபிஷியலா அவங்க வந்து சொல்றாங்க. அதாவது ஈரானுடைய அந்த ரெட் கிராஸ் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு. எப்படி இன்டர்நேஷனல் ரெட் கிராஸ் சொசைட்டி ஈரான் புள்ளியே வந்து பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பெப்சிக்கு பதிலாக பெப்பி. நீங்க என்ன ரெட் கிராஸ் சொசைட்டி அனுப்புறது? எங்ககிட்டயே நாங்களே ஒரு சொசைட்டி உருவாக்கணும். அவன் ஒரு தனியா ஈரான் ரெட் கிராஸ் சொசைட்டி மாதிரி அவன் தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். 550 பேர் இறந்துட்டான். ஆனால் உண்மையிலே இறந்தது வந்து அதிகப்படியாக தான் இருக்கும். எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கு மேலே 3000 பேர்கிட்ட இறந்துருப்பாங்க கண்டிப்பாக ஈரானில். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது ஆக்சுவலாக நாள் படம் தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் இந்த நியூஸ் வெளியே வராரு. எடுத்த உடனே 3000 பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கக்கூடிய சியா முஸ்லீம்கள் ஸ்ரீநகரில் இருக்க சியா முஸ்லீம்களை கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து முஸ்லீம்கள் ஒருங்கிணைஞ்சு இது ரம்ஜான் மாதம். அது இல்லாமல் இது வந்து பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால் அந்த நியூஸை வெளியே சொல்ல மாட்டாங்க. இது நாள்பட எப்படி போகும்னா அதான் அவரே சொல்லிட்டாரு ட்ரம்ப். 2 வாரம் தொடரும். நான் தான் வந்து ரெஃப்ரியே, இதுக்கு பாலை நான் தான் போடுவேன். பாலை எப்போ வந்து சென்டரில் வைக்கணும்னு நான் தான் சொல்லுவேன். ஆஃப் டைம் எப்போ, மேட்ச் எண்ட் எப்போ ஆகுது அப்படின்றத நான் சொல்லுவேன். 45 மினிட்ஸா 1 ஹவரா மேட்ச் இல்லை 2 ஹவர்ஸ் மேட்ச் அப்படின்னு நான் தான் சொல்லுவேன். அப்படின்ற இதில் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். என்ன சொல்லிட்டாரு? 4 வாரம் 5 வாரம் நடக்கும் இந்த யுத்தம் அப்படின்றாரு. இந்த பிரச்சனையில அதுக்குள்ள இவங்க நெகோசியேஷனை முடிச்சுக்குவாங்க. அவரோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? we are ready for negotiationன்றாரு. அவரோட ஆர்மி சீஃப் என்ன சொல்றாங்க? ஈரானோட ஆர்மி சீஃப், இல்ல நாங்க வந்து வெஞ்சன்ஸை வந்து பழி தீர்க்காம விட மாட்டோம், அமெரிக்காவே தாக்குவோம், தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ ஒரு சில உளவு துறைகள் ரிப்போர்ட்ஸ் பத்திரிகையில் வரதெல்லாம் வரும்போது வெளிநாட்டோட இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் டீல் பண்ணக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய தகவல்கள்னா அமெரிக்காவிலே ஒரு குண்டு விழும், ஈரானோட குண்டு விழும் அப்படின்ற ரீதியில தான் இந்த யுத்தம் போகும் அப்படின்றது சொல்றாங்க. அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க ஆதரவு நாடுல இப்போ ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கா சார்? ரஷ்யாவோ சைனாவோ இவங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் கொடுத்து ஆல்ரெடி அதான் ரஷ்யா வந்து போர்க்கப்பல்கள்லாம் அனுப்பிச்சிட்டு தானே இருக்காங்க. ஆண்டு வேலை இருக்கு அவங்களுக்கு ஆதரவா. சீனாவும் ஆதரவு தெரிவிக்குது இன்டைரக்டா. ஏன்னா அவனுக்கு என்ன வேணாலும் கம்மி ரேட்ல கொடுத்துட்டு இருக்கான். ஸோ ஆதரவு கண்டிப்பா தெரிவிக்க தான் செய்வான். இதுவும் இவன் மட்டும் இல்லை, நார்த் கொரியாவும் சப்போர்ட் பண்ணுவான். அப்போ இது ஒரு 3ஆம் உலகப் போரா? 3ஆம் உலகப் போருக்கு நான் ஏற்கனவே வந்து ஒரு ஊடகத்துல சொல்லியிருக்கேன், யூடியூப் ஊடகத்துல. 3ஆம் உலகப் போர்ன்றது இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டா நடக்கும். இப்போ இங்க வந்து ஜப்பானுக்கும் நார்த் கொரியாவுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அந்த பகுதியில். ஆல்ரெடி இப்போ டைவான் சைனா இந்த நேரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா டைவானை வந்து கையகப்படுத்துவான் சைனா. இங்கே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நைஸாக என்ன பண்ணுவோம்னா இதுதான் நேரம் சந்தடி சாக்குன்னு சொல்லி டைவானை கையகப்படுத்துறது வேலையை பார்ப்பான். அதே மாதிரி நம்மளும் வந்து இந்தியாவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த சூழ்நிலையில். ஏன்னா நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இங்கே உருவாயிருக்கு பங்களாதேஷில். ஆல்ரெடி வந்து பாகிஸ்தானும் வந்து நம்மள எந்நேரத்தும் அகெயின்ஸ்டா இருக்கான். எந்நேரத்தில் அமைதியை சீர்குலைக்கணும்னு நினைப்பான். இப்போ 5 மாநில தேர்தல்கள்லாம் வருது. நம்ம இதில் தான் ஃபோக்கஸ்டாக இருப்போம். அங்கே வந்து வார் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம என்ன நினைப்போம்? வெளியுறவுத்துறை என்ன நினைக்கும்? ஜெர்மனில் நம்மளுடைய பயணிகள்லாம் அங்கே தங்கி போயிட்டாங்க, இந்த வார்னால ஃப்ளைட்டுக்கு கேன்சல் ஆனதுனால வர முடியல. அரபு நாடுகளே தங்கியிருக்காங்க. அந்த மாதிரி பல பேர் ஸ்டாண்டர்ட் ஆயிட்டாங்க, அங்கங்க தேங்கி போயிட்டாங்க அந்த பயணிகள்லாம். இப்போ அவங்களெல்லாம் எப்படி கொண்டு வர்றது? மற்ற நாடுகளில் கட்டாரு, இப்போ நேற்று கூட பிரதம மந்திரி வந்து குவைத்து பஹ்ரைனில் இருக்கக்கூடிய சீஃபுங்களுக்கெல்லாம் பேசியிருக்காரு, எங்கள் நாட்டு மக்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. இல்லை இங்கே அனுப்பிச்சி விட்ருங்க, நாங்கள் வந்து தயார் நிலையில் வச்சுருக்கோம். வார்ஷிப் மூலியமாவோ ஏரோப்ளைன் மூலியமாக பண்ண முடியாது. வார்ஷிப்ஸ் மூலயமா ஒரு 6 வார்ஷிப்ஸை ரெடியாக வச்சுருக்காங்க. அது மூலயமா அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து மீட் எடுத்து கொண்டு வர்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். திடீர்னு பாகிஸ்தான் நம்ம மேலே தாக்குதல் தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு புறம் என்ன ஆகுதுன்னா
ஈராக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பார்டரில் அங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பாகிஸ்தானுக்கு இதுக்கும். ம். இந்த கால சூழ்நிலையில் நம்மளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது என்னோட கருத்து. இந்த போர் மட்டும் இல்லாம இந்த போர்னால இப்போ நடக்கிற ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நடக்கிற இந்த போருக்கு நடுவுல இந்தியாவுக்குள்ள என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? அதான் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, பாகிஸ்தான் வந்து இதை பயன்படுத்தி யாரோட தூண்டுதல் பேரில் வந்து இப்போ அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நிலையில் இருக்காங்க. இதை பயன்படுத்தி அவங்க வந்து வெஞ்சன்ஸ் எடுக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பங்களாதேஷ் சைட்லேருந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து சாதகமான சூழ்நிலை நேபாள் கிடையாது. ஸோ அதனால் இந்த சூழ்நிலைகளில் வந்து நம்ம வந்து ரொம்ப நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இன்னும் தீவிரமாக தான் ரோந்து பணியில் இருப்பாங்க, கண்காணிச்சிட்டு இருப்பாங்கன்னு தான் தகவல்கள் வருது. இந்த 6-7 ஷிப்பு வார்ஷிப்ஸு ரெடியாக தயார் நிலையில் வச்சுருக்குது. இப்போ நம்மளோட நாட்டு மக்களை மட்டும் மீட்டெடுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. ஒருவேளை இந்தியா மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்ற அந்த தயார் நிலைக்கும் தயாராகிவிட்டோம் அப்படின்றது தான் இருக்குது. இது வந்து வர்த்தக ரீதியாக நம்மளுக்கு பாதிப்பு. ஏன்னா இப்போ 700 ரூபாய் 800 ரூபாய் ஒரு பேரல் அதிகமாகிடுச்சுன்னா இங்கே இருக்க பெட்ரோல் விலை ஏறி போயிடும், நம்மளோட உணவுப் பொருட்களோட விலை ஏறி போயிடும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாகிடும், எல்லாமே பாதிக்கும். அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டு வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் இது பண்ண போகிறாங்க. ஒருவேளை அதிகப்படியான எண்ணெய் வளங்களை ரஷ்யா கிட்டேருந்து வாங்குவாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா ரஷ்யா தான் ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்கான். நிறுத்த சொல்லிட்டாங்க, நாங்கள் இனிமேல் வாங்க மாட்டோம் அப்படின்றதான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து கம்மி பண்ணிட்டோம், அமெரிக்கா வந்து டாரிஃபை கம்மி பண்ணுறதுக்காக நாங்கள் கம்மி பண்ணிட்டோம், வாங்குறதை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இதை காரணம் காமிச்சு அதிகப்படியான எண்ணெய் வளங்களை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு பேரல் அந்த பகுதியில இருந்து வரக்கூடியது 600-700 ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு அங்கிருந்து தான் நம்ம வாங்கி ஆகணும். அந்த செயல்களில் இந்தியன் அரசாங்கம் ஈடுபடும் தான் நான் நினைக்கிறேன். இந்த பிரிக்ஸ் மாநாடுக்கு அப்புறம் சைனா இந்தியாவுக்கு ஆதரவாக தான் இருக்கா சார்? அதாவது சைனா வந்து ஒரு வகையில் இந்தியாவுக்கு ஆதரவாக தான் இருக்கு. ஏன்னா இந்தியாவை வந்து இன்னொரு வல்லரசாக உருவாகிட்டு இருக்கு. ஸோ சைனாவை பீட் பண்ணுமா அப்படின்னு இப்போ நான் வந்து டெக்னிக்கலாக நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம டெக்னாலஜி இதெல்லாம் ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகுதுனால சைனா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பு சார். அவங்கள மேனுஃபேக்சரிங்ல இன்னும் அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு யாராலையும் பீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தரமான ஃபாஸ்டான உற்பத்தி திறனை அவங்க பெற்றிருக்காங்க. நீங்கள் எந்த உற்பத்தி எடுத்துட்டாலும் சரி, டெக்ஸ்டைல் உற்பத்தி, ஆட்டோமொபைல் உற்பத்தி, எந்த சோலார் பேனல் ஒரு உற்பத்தி எது எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து சூப்பர் ஃபாஸ்ட். இன்னும் 30 இயர்ஸ் அவங்கள பீட் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்மளோட மேன் பவர் எதில் ஸ்ட்ராங்கர்னா, நீங்கள் ஒரு ஆப்பை கொடுத்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை எப்படி பயன்பாடு பண்ணுறது, அதனுடைய வேல்யூ அடிஷன் எப்படி பண்ணுறது, இந்தியனோட பிரெயின் அப்படி வேலை செய்யும். நம்ம எப்பவுமே இம்ப்ளிமெண்டர் ரிசர்ச் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வந்து டவுனு தான், ரொம்ப ரிசர்ச்லாம் டவுனாக தான் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்தி எஃபெக்டிவாக எப்படி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறது இந்தியனோட பிரெயின். ஸோ ஆகையினால இந்தியா வந்து இந்த மாதிரியான ஏரியாலலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆல்ரெடி அமெரிக்கா வந்து இந்தியா டேரிஃபில் தலையிட்டனால தான் நாங்கள் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போது ஈரான் கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சைனாவை சொல்லாமல் சொல்லுது. சைனா அதை வந்து பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இருக்காது. மறைமுகமாக அவங்க வந்து ஆயுதங்களை கொடுப்பாங்க, சப்ளை பண்ணுவாங்க, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ கூட ஏதோ ஒரு வார்ஷிப் வந்து அந்த பக்கம் ஈரானுக்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால எந்த வகையான தாக்குதல் நடத்தாலும் சைனா வந்து ஆதரவு தெரிவிக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இறுதியாக இந்த போர் வந்து எப்படி முடிவடையும் சார்? ஏன்னா 2 வாரம் தொடரும் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது வந்து நாளடைவில் எல்லா நாட்டுக்குமே பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்லை அந்த 2 வாரம் சொல்ல காலகட்டத்திலேயே ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா நடுவுலேயே இந்த போர் முடிஞ்சிருமா? அதாவது ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இவங்களிடையே ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ 4-5 வாரத்தில் முடிஞ்சிடும்னு அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்னென்னா, நியூக்ளியர் ஆஸ் வெல் அஸ் எனர்ஜி சப்ளைஸ் அண்டு டிமாண்ட் இதில் வந்து ஒரு பேக்ட் வந்து அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வருவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன்.
ஈரான். ஏன்னா ஈரான் வந்து அடுத்த கட்ட தலைவரை தேர்ந்தெடுப்பதில் அவங்க வந்து களம் இறங்கிட்டாங்க. ஏன்னா கமேனி போயிட்டாரு. அடுத்து அவங்களுக்கு பொசிஷன் பண்ணக்கூடிய ஒரு லீடர் தேவை, ஈரானை லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. ஆகையினால இந்த ஒப்பந்தம் வந்து 4-5 வாரங்களுக்குள்ள நெகோசியேஷனில் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அப்படி தான் தெரியுது. அவர் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, வி ஆர் ஓப்பன் ஃபார் நெகோசியேஷன்ஸ் அண்ட் வி வில் டேபிள் இட் அவுட் அப்படின்றாரு. பட் அவங்களோட ஆர்மி சீஃப் வந்து நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்றாரு. இது ரெண்டுமே பண்ணிட்டு இருந்தால் தான் இது வந்து ஒரு பேலன்சிங்க்கு வரும். அட்டாக்கும் நடக்கணும், இந்த நெகோசியேஷன் நடக்கணும். நெகோசியேஷன் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் வேற ஏதாவது சூழ்நிலையில் மாற்று வழியில், ஏன்னா சைலண்ட் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா இது ஒப்பந்தத்துக்கு சரியான ஒப்பந்தத்துக்கு வரமாட்டாங்க. என்னோட பவரை நான் காமிக்கிறேன், உன் பவரை நீ காமி, ஒப்பந்தத்துக்கு வருவோம் இந்த பவரை வச்சுக்கிட்டு அப்படின்ற ரீதியில் இது போயிட்டு இருக்கு. யார் பவர்ஃபுல் அப்படின்றத காமிப்போம் அப்படின்ற ரீதியில் போகும்போது என்ன ஆகும்னா, ஆனால் அமெரிக்கா வந்து ஏன் இஸ்ரேலை நம்பி இருக்காங்கன்னா, அவங்க வந்து யுத்தம் நடத்தக்கூடிய அளவுக்கு அமெரிக்கா வந்து தயாராக இல்லை. பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப வீக்காக இருக்காங்க. அவங்க நாட்டுக்குள்ளே உள்நாட்டு குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப்பை வந்து எப்படியாவது பதவியிலேருந்து இறக்கணும்னு ஒரு டீம் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கால சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு வீக் பொசிஷனிங்கில் தான் இருக்காங்க. அதனால் கூடிய விரைவில் வந்து இப்போ 40% டேரிஃபை போட்டேன்னு இந்தியா மேலே சொன்ன மாதிரி 18% வந்துடுவாங்க. அங்கே ஒரு நெகோசியேஷனை கொண்டு வருவாங்க, அவ்வளோதான். ஒரு பாயிண்ட்டுக்கு அறைவாங்க. என்ன பாயிண்ட்டுக்கு அறைவாங்கன்னா, சரி நீ 30% கொடுத்துக்கப்பா, 30%க்கு மேலே கொடுக்காத, நீ 40%லாம் சைனாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ரீதியில் ஒரு வருவாங்கன்றதான் என்னோட கணிப்பும். சரி, நான் டிஸ்கஸ் பண்ண அளவுக்கு ஒரு சில நிபுணர்கள் அதை தான் சொல்கிறாங்க. இல்லை 25% எண்ணெயை மட்டும் நீ கொடுத்துக்கோ அப்படின்ற ரீதியில் வருவாங்க. அப்போ தான் அந்த பேலன்சிங் ஆக்ட் வரும். அப்போ தான் இவங்களுடைய எண்ணெய் வளங்கள் வேறு நாடுகளுக்கு போகும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் எப்படி நகர்கிறது அப்படின்னு. உங்கள் நேரத்துக்கு நன்றி.